வணக்கம் மக்களே. இந்த கீரைக்கு பேர் சோம்பு கீரைன்னு பேருங்க. சோழிக்கீரைன்னு சொல்லுவாங்க, தில் லீவ்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நல்ல கால்சியம் ரிச்சுங்க. இது பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பெங்களூரில் தான் கிடைக்கும். இப்போ நம்ம சென்னையில் நிறையா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் ஒரு அர்ஜென்ட் வேலையாக பெங்களூர் போயிருந்தேன், அப்போ வாங்கிட்டு வந்தேங்க. இது இன்னும் ஒரே ஒரு இது கஷ்டம்னா சீக்கிரம் பழுத்துரும். அதனால் வாங்கினா அன்றைக்கோ இல்லை மறுநாளும் யூஸ் பண்ணிடணும். இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் கேட்டிங்கன்னா, கடலப்பருப்பு வடை, அதாவது மசாலா வடைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கடலப்பருப்பு வடை தான். கடலப்பருப்பு ஊற வச்சு இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிட்டேங்க, உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக அந்த தில் லீவ்ஸ் கட் பண்ணி அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்ந்து பிசைஞ்சிடலாம். ஸ்மெல்லு ரொம்ப அடிக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டால் போதும். இப்படி பிசைஞ்சு வடை சுட வேண்டியது தான். எத்தனை பேர் இந்த சோழிக்கீரை வச்சு வடை சுடுவீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ஏன்டா அவ்வளோ சின்னதாக காட்டுறேன். இதில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்கங்க. அக்கி ரொட்டி, அதாவது அரிசி மாவில் செய்யக்கூடிய ரொட்டியில் போடலாம், கறி குழம்புல போடலாம். இந்த ஸ்மெல் பிடிக்கிறவங்க நிறையா யூஸ் பண்ணுவாங்க. கால்சியம் ரிச்சாக ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வடை போட்டுடலாங்களா? நீங்கள் இந்த சோழிக்கீரை கிடச்சா செய்து பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கும். இல்லைம்மா நாங்கள் இதுக்கு முன்னாடி இது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.